இஃப் ஹீ லவ்ஸ் அஸ் ஸோ மச் அப்படி நம்ம உண்மையில அவரை நேசிக்கிறவராக இருந்தால் அது தப்பு ஆக போகுது, அதில் ஈவில் கெட்டதாக போகுதுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டராக இருக்கும் இல்லையா, ப்ரோக்ராம் பண்ணி நல்லதே போங்க அப்படின்ற மாதிரி. ப்ராப்ளம் ஆஃப் ஈவில்ல ஃப்ரீ வில் உடைய பார்ட் என்னன்னா, காட் கேவ் அஸ் ஃப்ரீடம். நமக்கு ஃப்ரீடம் எப்படி கிடைக்கும்? நீ ஃப்ரீயா இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்னோட முடிவை நான் எடுக்கிறேன். We have to be able to make our own choices. If we want to make a choice, we have to have choices. God didn't want us to be robots. He wanted us to be humans. He wanted us to choose him by love. If we didn't have that choice to choose him, that wouldn't be love. That would be slavery. நாங்கள் எங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ரீவில் பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி, ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் another வீடியோ. இதுவும் டாக்டர் ஃப்ராங்க் டூரெக் உடைய வீடியோ தான். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இது வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த வீடியோலேயே. ஸோ நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து ஒரு 1 minute 40 seconds வீடியோ. கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நான் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Is God good? If he is, why is there suffering and evil? Let's assume for the moment that God is all-powerful. This means that God can do anything that is logically possible. So he can create galaxies and subatomic particles and rainforests and you. But God cannot do what is logically impossible. He cannot make a square circle or a one-ended stick. So can God make a rock so big that he can't lift it? No. So what if when God created human beings, he wanted them to be free? Freedom's a good thing. But if humans are to be free, they cannot be forced to obey God. Because freedom without choice is like a square circle. It's a logical contradiction. No choice, no freedom. God didn't want robots. He wanted real people. The first humans endowed with the awesome power of free choice abused their freedom. The tragic consequences of their bad choice and our bad choices ripple across the world. God is responsible for the fact of freedom, but humans are responsible for their acts of freedom. But let's remember, we don't suffer alone. God will put an end to suffering and evil. And God became a man to suffer with us. God is good, and he wants real people like you to know him. But the free choice is yours. புரிஞ்சுட்டா உனக்கு? எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, காட் கேவ் அஸ் ஃப்ரீடம். ஃப்ரீ வில் கொடுத்துட்டு, ஏன்னா அவர் நம்மளை ரோபோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண வேணாம், அதனால ஃப்ரீ வில் கொடுத்தாரு. ஆனாலும் நம்மளோட ஆக்ட் தான் நம்மளை வந்து ஈவில் பண்ண வச்சுச்சு. பட் அட் எண்ட் காட் அவரே வந்து நம்ம கூட சஃபர் பண்ணி ஈ வில் புட் எண்ட் டு தி சஃபரிங் அண்ட் ஈவில் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே, ஸோ வந்து இந்த வீடியோவில் இது பயங்கரமான வீடியோ. அந்த 1 minute 40 seconds வந்து ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோடைய ப்ரெமிஸ் என்னென்னா, அதில் வந்து 2 பார்ட் இருக்கும். மொதல் பார்ட் வந்து லாஜிக் அவங்க சொல்லியிருக்கிறதுல கேட்டிருக்கலாம். நம்ம God cannot create a one-ended stick or he cannot create a square circle. இதெல்லாமே வந்து லாஜிக்கலி கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். ஓகேயா? ஸோ வந்து லாஜிக்கலாக ஒரு லாஜிக்கு மீறி வந்து ஆண்டவர் ஒன்று செய்ய மாட்டார். ஒரு ஒன்-ended ஸ்டிக் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் சர்க்கிள் எங்கேருந்து போகிறது? அந்த மாதிரி நம்ம முன்னாடி பேசினோம் பாரு, மை பேரண்ட்ஸ் ஹேட் நோ சில்ட்ரன் தட் சர்வைவ்டு. இப்போ நான் வந்து மை பேரண்ட்ஸ் ஹேட் நோ சில்ட்ரன் தட் சர்வைவ்டுன்னு சொன்னா மீனிங்கே இல்லை. அந்த மாதிரி செல்ஃப் கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து நமக்கு வந்து த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில்ல ஃப்ரீ வில்லுடைய பார்ட் என்னன்னா, காட் கேவ் அஸ் ஃப்ரீடம். இப்போ நமக்கு ஃப்ரீடம்னா, நமக்கு ஃப்ரீடம் எப்படி கிடைக்கும்? நீ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவேன்? யாருக்கும் ஸ்லேவாக இல்லாமல் எனக்கு என்னோட முடிவை நான் எடுக்கிறேன். உன் சாய்ஸஸ் நீயே முடிவு பண்ணுறது. நான் ஒரு டிசிஷன் எடுத்து என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணால் தான் அது வந்து என்ன அர்த்தம்? நீ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ வந்து நமக்கு ஃப்ரீடம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? சாய்ஸ் உடைய பவர் வேணும். If we want to be free, if we want to have freedom, we have to be able to make our own choices. அப்போ தான் வந்து அது ஃப்ரீடம். If we want to make a choice, we have to have choices. So இப்போ வந்து ஈவிலே இல்லைன்னா they will only be good. They will only be God. They will only be good and only be God. God is good. God is the ultimate definition of good. If evil does not exist, there is only good and we won't have a choice. And if we don't have a choice, we don't have what?
freedom. God didn't want us to be robots. He wanted us to be humans. Real you people. He wanted us to have the freedom, and he wanted us to choose him by love. நாம் அவரை நேசிக்கிறதுனால, அவரை யாரை நம்ம தெரிஞ்சுட்டு அவரை நேசித்து அவரை சூஸ் பண்ணோன்னு தான் நமக்கு ஃப்ரீ வில், அந்த ஃப்ரீடம், அந்த சாய்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த சாய்ஸை வந்து நம்ம அந்த சாய்ஸ் பண்ணுற, நம்மளா சூஸ் பண்ணுற அந்த பவர் இருக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரீ. ஸோ தட்ஸ் வை காட் கிரியேட்டட் அஸ் as free creatures. We can make our own choices. இப்போ அந்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் என்னென்னா, ஓகே நம்மக்கிட்ட நமக்கு ஃப்ரீ சாய்ஸஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம முதல்ல சால்வேஷன் பற்றி பேசும்போது, நம்ம தேர்ட் எபிசோடில் நம்ம பேசும்போது பேசினோம். சால்வேஷனில் நமக்கு வந்து அந்த ட்ரீயை சாப்பிட்ட உடனே we learned what is good and bad, but we didn't exactly know what is good and bad, so we started making wrong decisions, wrong choices. இப்போ நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரீ வில், அந்த சாய்ஸ் பண்ணுற அந்த பவரை நமக்கு கொடுத்தது. ஈவுக்கு வந்து அவர் பண்ணியிருந்துக்கலாம், அவர் ஆண்டவர் டிஸ்ஓபேவே பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் பண்ணியிருந்தா, that won't have room for what? Free will and choice. அவர் ஈவை வந்து நான் சொன்னதை மட்டும்தான் நீ பண்ணணும், ஈவியும் ஆடம் அண்ட் ஈவியும் நான் சொன்னதை மட்டும் தான் பண்ணணும் நீ படிச்சிருந்தா, they wouldn't be humans, they would be robots. எப்படி நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது மட்டும் தான் செய்யும், வேறு எதுவும் என்ன பண்ணாது, செய்யாது. அது ஒரு செல்ஃப் எவால்விங் ஆல்கரிதமாக இருந்தால் வேறு ஏதாவது பண்ணோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது வந்து we can make our own choicesன்ற மாதிரி. ஈவன் வந்து ரோபோட் மாதிரி படிச்சிருந்தா ஈவன் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் டிஸ்ஓபே பண்ணுற சாய்ஸும் இருக்குது, அவர் ஒபே பண்ணுற சாய்ஸும் இருக்குது. இப்போ வந்து நீ சூஸ் பண்ணணும். அவர் என்ன நீ சூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாருன்னா நீ அவரை சூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. இல்லை இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, God loved us so much. நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம்ல, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு, he loves us so much, அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இஃப் he loves us so much, அப்படி நம்மளை உண்மையில் அவரை நேசிக்கிறவராக இருந்தால் அது தப்பு ஆக போகுது, அதில் ஈவில் கெட்டது ஆக போகுதுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டராக இருக்கும் இல்லையா, அதை ப்ரோக்ராம் பண்ணி நல்லதே போங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஆனால் இப்படி யோசித்து பாரு, இஃப் God didn't give us a choice, we wouldn't choose him out of love. we would choose him because he's our only option. சரி, இதை இந்த ஆங்கிள் இருந்து யோசித்து பாரு. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கோ, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ கூட வச்சுக்கோ, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்கோ. இப்போது சரி, நம்ம கொஞ்சம் ஏஜ் அப்ரோப்ரியேட்டாகவே வச்சுக்கலாம், இந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோ. சே தேர் இன் அ ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த பையன் வந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்களுடைய சிக்னிஃபிகண்ட் அது அந்த ஒன்று இருக்குது. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறது, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. எனக்கு வேறு வழியே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அதனால தான் இருக்கிறேன், அது மாறி இருக்கு. எப்படி இருக்கும்? இது கட்டாயத்தினால வர அன்பு, ஃபோர்ஸ்ஃபுல். இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆயிரும். டிக்டேட்டர்ஷிப் மாதிரினா நான் சொல்கிறத செய்யணும், வேறு வழி இல்லை, உனக்கு ஸ்லேவ், ஆப்ஷனே இல்லை, எனக்கு அடிமை, ரோபோட் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி யாராவது வந்து நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. இப்போ சரி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை விடு, இப்போ நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோ. எனக்கு வேறு யாரும் எங்கேயும் போய் வேறு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதனால தான் கூட சுற்றினுக்கிறேன். எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்? ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது. இந்த மாதிரி தான் God wanted us to have the choice to choose between him and something else, to choose him or choose against him. So that would be love. If we didn't have that choice to like choose him, and we didn't have that freedom to do so, that wouldn't be love. That would be slavery, கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி மாதிரி. ஸ்லேவ்ஸுக்கும் வந்து ஆப்ஷன் இல்லை, காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா என்னது, சாகிற வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும். அவங்க அனுப்புகிற வரைக்கும் இல்லை சாகிற வரைக்கும் அவங்ககிட்ட தான் அடிமையாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்லேவரி. டிக்டேட்டர்ஷிப்னா அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, அந்த கவர்மெண்ட் கீழே தான் இருந்து தான் அவனை, வேறு வழி இல்லை, வேறு எங்கே ஊரை விட்டு தான் போனேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு ஃப்ரீ வில்லு கொடுத்தார். ஓகேயா? ஸோ அந்த ஃப்ரீ வில்ல நமக்கு இருக்கிறதுனால தான், தட் ஃப்ரீ வில் இல்லைன்னா we won't have love. அன்பு, அந்த சாய்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பவர் இல்லைன்னா we won't have love. லவ்னா இப்போ நான் சொல்ல பார்த்தியா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் இருக்கடா, ஏதோ ஒரு லவ் இல்லைன்னா அந்த லவ்வே அது மீனிங்கே தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து நான் உன் கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அதுதான் வந்து அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக நேசிக்கிறதுனால வர்றது சொல்கிறது. ஸோ
if the fact that we have freedom, free will, and the power, with the fact that we have the power to make our own choices, that makes way for love. The reason you choose something is because you love it, you like doing it or something. So that is why, like, நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னா he has to give us the power to make the choice. நம்ம ஓன் சாய்ஸஸ் பண்ணுற அந்த பவர் கொடுக்கணும். நமக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? சாய்ஸஸ் இருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ we have to have choices, different choices for us to choose something. ஸோ அப்போ தான் ஃப்ரீடம் இருக்கணும்னா we have to make choices. சாய்ஸஸ் உடைய பவர் நமக்கு எப்போ வேலிடாக இருக்கும்? when we have choices to make. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை சூஸ் பண்ணுற பவர் நமக்கு இருக்கிறதுக்கு வேலிட். ஓகே, அந்த நமக்கு அந்த சூஸ் பண்ணுற இந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல, அதை சூஸ் பண்ணுற இந்த பவர் இருக்குது நமக்கு. அந்த பவருடைய வேலிடிட்டி அதுக்கு எப்போ வேலிடிட்டி இருக்கும்? உனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான். ஆப்ஷன்ஸே இல்லாமல் அந்த பவர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒரே இது தான். ஸோ பிகாஸ் we have that options, that makes way for love. Okay, so God gave us all of that, the power to choose between him or like against him, choose him or against him. That made way for love. ஸோ அவர் வந்து நமக்கு அந்த பவரை கொடுத்துட்டு நம்மளை அனுப்பிச்சிட்டு நம்மளை வந்து நம்ம அவரை சூஸ் பண்ணுவோமா இல்லை மற்றதை சூஸ் பண்ணுவோமான்னு தான் எதிர்பார்க்குறாரு. பட் ஹீஸ் ஹோப்பிங் தட் வி பிக் him. ஸோ இதுதான் வந்து த ஆர்குமெண்ட் ஆஃப் ஃப்ரீ வில். இப்போ நமக்கு அந்த சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அந்த சாய்ஸஸ் சொன்னால அந்த மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கணும்ன்ட்டு எது சிம்பிளாக வச்சுக்கணும்னா 2 சாய்ஸ் இருக்கணும் நமக்கு. we have to have a choice that is good, a choice that is bad. ஸோ குட் அண்ட் ஈவில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சாய்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஒன்லி தென் we can be free creatures. ஏன் சஃபரிங் இருக்குது? பிகாஸ் we still have that power to make choices and we still choose. Most of the time we choose something that is not for God. அவருக்கு பிடிக்காததான் நிறைய டைம் சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அங்கே பாரு, அந்த வீடியோலேயே இருக்கும், God is responsible for the fact of freedom. Humans are responsible for the acts of freedom. ஸோ the choices that we make, நம்ம ஒரு டிசிஷன் பண்ணுறப்ப அது குட் டிசிஷனா பேட் டிசிஷனான்னு டிட்டர்மைன் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே நமக்கு கிடைச்ச அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஓகே, வி கெயின் தட் நாலேஜ். இப்போ அந்த நாலேஜில் நம்ம அந்த நாலேஜ் வேலிடாக இருக்கான்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சாய்ஸ் வந்து நீ குட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணுவோம், எதனால் அது நல்ல சாய்ஸுன்ட்டு அந்த ரீசன்ஸ் இருக்குது பாரு. அந்த சாய்ஸ் வந்து நல்ல சாய்ஸுன்ட்டு நீ அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த ரீசன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து காட்லியான ரீசனா, அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிடிச்ச ரீசனான்ட்டு பார்த்து எடுக்கும் போது தான் அது வந்து நல்ல டிசிஷனாக இருக்கும். நிறைய டைம் வந்து நம்ம அந்த டிசிஷனை எடுக்க மாட்டோம். we'll always make like most of the time we tend to make wrong choices, but we learn from that. நம்ம அதுலேருந்து கற்றுட்டு அதுக்கப்புறம் we start making like good choices once we get mature and stuff. So the evil will, as long as we have the power to make choice, as long as we keep choosing something against God, something that is not God, evil will always exist. என்ன பண்ணாலும் இருக்கும். அதுக்கு நம்ம ஈவை தான் சொல்லணும். கடைசியில் ஈவு மேலே தூக்கி போட்டுறாரு. ஆனால் பாரு, ஆண்டவர் நினச்சிருந்தா நம்மளை அப்படி படிச்சிருக்கனால, இஃப் யூ ஜஸ்ட் வாண்டட் சம்திங் டு லைக் ஹேவ், அது ஒரு ரோபோட் மாதிரி இருக்கணும் என்ன, நமக்கு வந்து சாய்ஸ் இல்லாமல் எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்னு படிச்சிருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை அப்படி படிக்கலாம். அதான் இப்போ நம்மளுக்கு தோணுது, ஐயோ நான் அந்த சஃபரிங் பண்ணுறதுக்கு பதிலாக நீ இப்படியே வச்சுட்டு இருக்கலாமே சப்பா அப்படின்ட்டு. ஆனால் அல்டிமேட்டாக அவர் படிக்கும்போது அவருக்கு வேறு பிளான். பட் வி won't realize his love-ல அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்போ அவரோட அன்பை புரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸஸ் லவ் எவ்வளோ நல்லவன்னு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்கன்னு அதனால நான் சொல்கிறேன். மேபி அவரோட இன்டென்ஷன் அப்போ ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம்னு தோணுது மேபி. So that is the point of free will in this the problem of evil. இந்த வந்து ஏன் ஆண்டவர் இருந்தால் ஏன் வந்து இவ்வளோ கெட்டது நடக்குன்றதுக்கு நம்ம இது 2 இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ நம்ம பேசின மாதிரி நமக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ வில், ஆண்டவர் நமக்கு சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குற அந்த பவர். இன்னொன்று வந்து அந்த அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மொராலிட்டி பற்றி பேசணும். நான் ஒன்று சரின்னு சொல்கிறதுனால அது சரியாகிறதில்ல, நீ ஒன்று சரின்னு சொல்கிறதுனால சரியாகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு பவர் இருக்கும், அதுதான் வந்து எது சரி தப்புன்னு முடிவு பண்ணோம்.
அது இருந்தால் தான் வந்து எதுவுமே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம அது தப்பு சரின்னு சொல்ல முடியும். இல்லைனா வந்து இட் இஸ் இஃப் வி டோன்ட் ஹாவ் தட் அப்ஜெக்டிவ் மொராலிட்டி எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் யுவர் ஒப்பீனியன் இஸ் நாட் பெட்டர் தென் மைன் அண்ட் மை ஒப்பீனியன் இஸ் நாட் பெட்டர் தென் யுவர்ஸ் அண்ட் somebody else's opinion is also not better than ours. So எல்லாரதும் ஒப்பீனியன்ஸ் மாதிரி தான் இருக்கும் unless we have something outside of all of us that determines that objective morality. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து இந்த அப்பாலஜெட்டிக்காக ரேஷ்னலாக யோசிக்கிறது தான் இந்த ரெண்டு ரீசன். ஆனால் நம்ம இமோஷ்னலாக இதை பற்றி யோசிக்கும் போது இது வந்து நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். பிரேம் ஷேர் பண்ணோம் போன எபிசோடில். இந்த எபிசோடு போன வாரம் பிரேம் நிறையா ஷேர் பண்ண அதில் இந்த நம்ம இங்கே ஒரு வீடியோ கூட பார்த்தோம். அந்த ஆமாம் if God can bring something so good out of something that is so bad, then obviously he can do it through all of us. We never know what our actions, like what the suffering that we've suffered, நம்ம சஃபர் பண்ணது எல்லாமே ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டவர் வந்து அதை நிறைய ஒரு பெரிய ஒரு கிரேட்டர் குட்டுக்காக அதை யூஸ் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். So we have to like trust him, trust that God. shows still இன்னைக்கு ஏசப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி.